வணக்கம். இரத்த பீஜனோட கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு சொட்டு ரத்தத்திலிருந்து பல்லாயிரம் உயிர்கள் உருவாகுமாமா. தேவி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு அம்மா துர்கா சப்ததசதி அப்படின்னு பேர், அவங்களுக்கு பேர் துர்கா சப்தசதி. மற்றும் மார்க்கண்டேய புராணத்தில் மிக விரிவாக இந்த இரத்த பீஜனை பற்றி சொல்லிக்கிறாங்க. இரத்த பீஜன் என்ற அசுரம் ஒரு விசித்திரமான வருத்தப்பட்டிருந்தானாமா. போர்க்களத்தில் அவனது உடலிலிருந்து சிதறும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் தரையில் பட்டவுடன் அந்த இரத்த சொட்டிலிருந்து அதே பலமும் அதே உருவமும் கொண்ட புதிய இரத்த பீஜன் தோன்றுவானாமா. சண்டிகேஸ்வரி, அதாவது துர்க்கை அம்மா இருக்காங்களா, அவனை கொல்ல முயன்ற போது அவனது இரத்தத்தை சிதற செய்தாள். ஆனால் அந்த இரத்த சொட்டுக்கள் தரையில் விழுந்தவுடன் அந்த இரத்தத்திலிருந்து பல்லாயிரம் இரத்த பீஜன்கள் தோன்றினர். ஒருவன் மடிந்தால் பல்லாயிரம் பேர் உருவானார்கள். போர்க்களம் முழுவதும் இரத்த பீஜன்களால் நிறைந்தது. இறுதியில் சாமுண்டீஸ்வரியை அம்மா என்ன பண்ணுறாங்க, அதாவது காளித்தாய் தோன்றி என்ன பண்ணுறாங்கன்னா, அவனது இரத்த சொட்டுக்கள் தரையில் விழுந்து புதிய அசுரர்களை உருவாகாமல் தடுக்க காளி அவனது உடலில் இருந்து சிதறும் அனைத்து இரத்தத்தையும் தனது நாக்கினால் ஏந்தி முழுவதையும் குடித்து விட்டார்களாமா. இரத்த சொட்டுக்கள் தரையில் படாததால் புதிய இரத்த பீஜன்கள் உருவாக முடியாமல் தவிக்கிறான். அதன் பிறகே இரத்த பீஜன் அழிக்கப்பட்டான். அது வரைக்கும் இரத்த பீஜனை அழிக்க முடியல. ஒரு சொட்டு ரத்தத்திலிருந்து ஒரு முழுமையான மனிதன் உருவாக முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை நடந்திருக்குன்னு சொல்லி தான் அந்த புராணத்தில் எழுதி வச்சு கதையாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது எல்லாமே நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம பார்ப்பதற்காக சொல்லப்பட்ட கதைமாக நமக்கு தெரியுது இல்லையா? அசுரன் இரத்த பீஜன் போர்க்களத்தில் தனது உடலில் இருந்து சிதறும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் தன்னைத்தானே பல்லாயிரம் மடங்காக பெருக்கிக் கொள்ளும் சுய குளோனிங் ஆற்றலை பெற்றிருந்தானாமா அந்த ராட்சசன். இது ஒரு பெண்ணின் கருப்பை இல்லாமல் ஒரு சரளத்தின் கையிலிருந்து பிருது மன்னன், ஒரு சரளத்தோட கையிலிருந்து பிருது மன்னன் பிறந்ததை விடவும் விசித்திரமான இரத்த திசுக்களிலிருந்து ஒரு மாபெரும் அசுர படையை உருவாக்கிய உயிர் ரகசியம் சொல்லலாம். இந்த அறிவியல் பேசும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மற்றும் டிஎன்ஏ நுட்பங்களை இரத்த பீஜன் பிறப்பு ஒன்றே அன்றைக்கே உலகிற்கு சொல்லியிருக்குது. அப்போ ஒரு சொட்டு ரத்தத்திலிருந்து இவ்வளோ பெரிய அசுர படையை பிறந்திருக்க முடியுமா? உங்கள் கருத்து என்னன்னு நான் கேட்குறப்போ, உடம்புக்குள்ள நோய் வருது இல்லையா, ரத்த புற்றுநோய், அதுக்கு புற்றுநோயெல்லாம் வருது இல்லைங்களா, இது எல்லாமே இப்படி தான். இந்த அதாவது கெட்ட அசுரன் அப்படிங்கும்போது என்ன, நம்ம உடம்புக்குள்ள ஒரு கட்டமைக்கு மேலே ஒரு சில கெட்டது உருவாகும் போது இந்த அசுரன் மாதிரி தான் அந்த நோய் தன்மையெல்லாம் வர தொடங்கும். அப்போது எப்படி அந்த ரத்த சொட்டு விழுந்தால் பல அசுரர்கள் உருவாகிறாங்களோ அது மாதிரி இந்த நோய் தன்மையோட காரணம் கண்டுபிடிச்சி அதற்கான விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்குள்ள பெருகக்கூடிய பெரிய பெரிய நோயெல்லாம் நிறுத்தப்படும். அதற்கான வேலையை செஞ்சோம்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையலாம். யாருக்கெல்லாம் தேவையவங்களை என்ன பண்ணிக்கங்க, இந்த கதையை படித்து பாருங்கள். நம்ம வரலாறு கதைகள் சொல்வது எல்லாமே நமக்கு முக்கியமாக நம்மளை பாதுகாப்பதற்காக தான். செஞ்சு பாருங்கள், வெற்றி அடைங்க. நன்றி.